சண்டே மினி விலாக் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை, மிளகா, இது எல்லாமே வதக்கி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள், இது ரெண்டுமே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்புலையுமே போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு மண் சட்டியில் தான் வைப்பேன் நான் எப்பயுமே மீன் குழம்பு. அதனால் மண் சட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், இது 3ஐயும் போட்டு நல்லா பொரிஞ்சதையும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும்னுட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிடலாம். புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மூடி வச்சு கொதிக்க வச்சதையும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் இன்றைக்கி நான் ஒரு 4 பீஸ் போட போகிறேன். அந்த மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா மீனும் வெந்துடும், மீன் குழம்பும் ரெடி ஆயிடும். சைட் பை சைட் நான் மீன் பொரிக்கவும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இதுதான் சண்டே எங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ப்ரான் தொக்கு, ரைஸ். இதுதான் சண்டே சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.